ஸோ நம்ம போன கிளாஸ் என்ன பார்த்தோம்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயினில் வந்து பேசிக்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் இந்த ட்ரெயின்ஸில் வந்து ப்ராப்ளம்ஸ் என்னன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எப்படி ப்ராப்ளம் பார்த்தோம்னு பாருங்க. ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயினில் பேசிக்கான ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ மோரோவர் நான் அந்த ஃபார்முலா வச்சு உங்களுக்கு கீழே கொண்டு வருவேன். ஸோ எப்படி வருதுன்றதை பாருங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்ன இருக்குன்றத பாருங்க. ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு பாருங்க. ஃபஸ்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா the average speed of a train without stoppages is 48 km/h and average speed with stoppages is 40 km/h. How many minutes in an hour? அவங்க என்ன கேட்குறாங்க, how many minutes in an hour கேட்குறாங்க, how many minutes in an hour கேட்குறாங்க. in an hour the train stop on an average. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா எந்த டைமில் வந்து எங்களுக்கு வந்து என்னன்னா ஹவர்னு கேட்குறாங்க, ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சிம்பிள் தான். கவனிங்க, நம்மளுக்கு தேவையான ஃபார்முலானது ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயினில் வந்து பேசிக்ஸ் ஃபார்முலா நம்மளுக்கு என்ன ஃபார்முலானா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ என்ன வரப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இதான் பேசிக்ஸ் ஃபார்முலா. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா டைம் தான் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க நம்மளுக்கு, அவனது ஹவு மெனி மினிட்ஸ் இன் அன் ஹார். ஸோ டைம் தான் கேட்குறாங்க நம்மளுக்கு. ஸோ நம்ம டைம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் இங்கிட்டு போயிடுச்சுன்னா ஸ்பீடு கீழே வந்துடும். ஸோ டைம் வந்து இங்கிட்டு போனான்னா ஸ்பீடு எங்கே வந்துடும், கீழே வந்துடும். ஸோ அப்போ டைம் ஈக்குவல் டு என்ன இருக்கும், டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஸோ இப்போ என்ன சார் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு டைம் நம்ம கண்டுபிடிக்கணும். ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகிறது டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பாருங்கள். ஸோ என்ன எழுதுனா இந்த டிஸ்டன்ஸ் போல என்ன எழுதுனா டிஃபரன்ஸ் இன் சரிங்களா, ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்கலாமாப்பா. ஸோ டிஃபரன்ஸ் இன் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன். டிவைட் பை என்னன்னா ஸ்பீட் வித்தவுட் ஸ்டாப்பேஜஸ். சொல்லிட்டான். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலான்றதை வந்து நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து என்ன டைம் வந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா எப்போ வந்து எனக்கு என்னது ட்ரெயின் வந்து எனக்கு ஸ்டாப் ஆகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபார்முலா என்ன கொடுத்தேன், நம்ம வந்து ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன எப்படி கொண்டு போகிறேன்றதை பாருங்க. ஸோ இப்போ என்ன ஃபார்முலா சொன்னேன் உங்களுக்கு, டைம் இஸ் ஈக்குவல் டு டிஃபரன்ஸ் இன் டிஸ்டன்ஸ் of width and without stoppage divided by speed without stoppage வரும். ஏன்னா ஃப்ரீயாக வந்து ட்ரெயின் போவோம். சரிங்களா? ஸோ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள், சிம்பிள் தான். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா டிஃப்ரென்ஸ் இன் டிஸ்டன்ஸ் ஆஃப் வித் அண்ட் வித்தவுட் ஸ்டாப்பேஜ். ஸோ நல்லா கவனிங்க, எனக்கு வித் ஸ்டாப்பேஜில் என்ன போகுதுன்னா எனக்கு வித் ஸ்டாப்பேஜில் ஸோ எனக்கு வித் ஸ்டாப்பேஜில் வித்தவுட் ஸ்டாப்பேஜில் எனக்கு எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கு, 48 km/h போகுது. ஸோ 48 ஸோ எனக்கு 48 km/h என்ன அர்த்தம், 48 km/h அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு, 48 km/hனா ஒரு ஹவருக்கு 48 km/h அதான் மீனிங். இதுக்கு என்ன மீனிங்க, பெர் ஹாருக்கு எவ்வளோ போகுது, 48 km போகுதுன்னு அர்த்தம். சரியா? ஸோ பெர் ஹாருக்கு நான் வந்து 48 km போகுது. ஸோ அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் போகும், 48 km போகும். ஆமாம் இல்லையா? இது என்னது வித்தவுட் ஸ்டாப்பேஜ் அப்படி தானே. ஸோ வித்தவுட் ஸ்டாப்பேஜ். சரிங்களா? ஸோ வித் ஸ்டாப்பேஜ் என்ன சொல்கிறாங்க, எனக்கு வித் ஸ்டாப்பேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு 40 km/h சொல்கிறாங்க. ஸோ வித் ஸ்டாப்பேஜ் எனக்கு என்ன போகுதுன்னா எனக்கு வித் ஸ்டாப்பேஜ் எவ்வளோ போகுது, 40 km/h. இதுக்கு என்ன மீனிங், 1 ஹவருக்கு எத்தனை கிலோமீட்டர் போகும், 40 km போகும். ஸோ 1 ஹவருக்கு எவ்வளோ போகும், 40 km எனக்கு போகும்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அங்கே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பாருங்கள். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாமா, எனக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், டிஃபரன்ஸ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு வித்தவுட் ஸ்டாப்பேஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும், ஒரு மணி நேரத்துக்கு 48 km போகும். அதே போல் வித் ஸ்டாப்பேஜ் எனக்கு எவ்வளோ போகும், 40 km போகும். டிவைட் பை என்னது ஸ்பீட் வித்தவுட் ஸ்டாப்பேஜ். ஸ்பீட் வித்தவுட் ஸ்டாப்பேஜ் எனக்கு எவ்வளோ, 48 இருக்கா பாருங்கள், என்ன 48 இருக்கா தெரியுதா. ஸோ இந்த 48 நம்ம 48 நம்ம யூட்டிலைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ 48 சரிங்களா. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் பண்ணுங்கள் என்ன வரும் எனக்கு, ஸோ டிஃபர் பண்ணுங்கள் என்ன வரும் எனக்கு 48 - 40 என்ன வரும் எனக்கு 8ன்னு வரும். நம்ம டைம் தான் கண்டுபிடிக்கிறோம் அப்படி தானே. ஸோ டைம் தான் கண்டுபிடிக்கிறோம், டிவைட் பை 48 இருக்கும். நம்ம இது என்ன யூனிட்ல இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து என்னது
ஆக்சுவலாக இது வந்து எல்லாமே ரெண்டுமே நல்ல கிலோமீட்டர் தான். ஸோ மேலே எனக்கு என்ன இருக்கும், கிலோமீட்டர் இருக்கும். இது வந்து என்னன்னா எனக்கு ஸ்பீடு. ஸோ என்ன இருக்கும், எனக்கு கிலோமீட்டர் பெர் ஹாரில் இருக்கும். ஸோ மேலே போனோம்னா என்ன இருக்கு பாருங்க, எனக்கு என்ன அது ஹார் மேலே போயிருமா. அப்போ 8/48 எனக்கு என்ன இருக்குன்னா கிலோமீட்டர். இந்த யூனிட் அப்படியே தான் இருக்குது, கிலோமீட்டர் இருக்குது, இதான் இந்த கிலோமீட்டரு. எனக்கு இது வந்து மேலே கொண்டு போய் என்ன எனக்கு ஹவர்/கிலோமீட்டர் எனக்கு மாறிடும். ஸோ கிலோமீட்டர் கேன்சல் ஆகிடும். ஸோ எனக்கு என்ன யூனிட் இருக்குன்னா 8/48 ஹாரில் இருக்கும். ஸோ அவங்க எதில் எனக்கு கேட்டிருக்காங்கன்னு முதல்ல பாருங்கள். எனக்கு எதில் கேட்டிருக்காங்க, என்னை எதில் கேட்டிருக்காங்க, ஹவு மெனி மினிட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே மினிட்ஸ் தான் இருக்கும். ஸோ மினிட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஹவர்லேருந்து எப்படி மினிட்ஸ் மாற்றுவீங்க, 1 ஹாருக்கு எனக்கு 60 மினிட்ஸ். ஸோ 8/48 × 60 மினிட்ஸ். சரிங்களா. ஸோ இப்போ எனக்கு என்ன யூனிட்டாக மாறிடுச்சு, எனக்கு மினிட்ஸாக மாறிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எப்பவும் கூட அடிச்சு கொடுக்கலாம். ஸோ என்ன அது 4 12s are 48, இங்கே என்ன வரும் 5 12s are 60. சரிங்களா. அடுத்து அது 1 4s are 4, 2 4s are நம்மளுக்கு என்ன வரும் 8 வரும். ஸோ ஆன்சர் என்ன வரும், எனக்கு 2 5s are 10 மினிட்ஸ். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், நம்மளுக்கு 10 மினிட்ஸ் வரும். இந்த 10 மினிட்ஸ் நமக்கு ஆன்சர். சரிங்களா, புரியுது எல்லாத்துக்கும். ஸோ என்ன கேட்டிருக்கான்னு பாருங்க, அதுக்கேற்றாமல் நான் சம்மா சால்வ் பண்ணி 10 மினிட்ஸ் தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் என்ன இருக்குன்றத பாருங்க. A and B are 2 ஸ்டேஷன் சொல்கிறாங்க. A and B என்ன சொல்கிறாங்க, எனக்கு 2 ஸ்டேஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏயும் பின்னு இருக்குது, எனக்கு 2 ஸ்டேஷன் சொல்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்க. A train goes from A to B at என்ன சொல்கிறாங்க 64 km/h சொல்கிறாங்க, and returns to A at a slower speed. If its average speed for the whole journey is 56 km/h, at what speed did it return அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சம்மு என்ன சொல்ல வராங்கன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ சம்மு என்ன சொல்ல வராங்கன்றதை பாருங்களேன். ஏபின்னு ஒரு 2 ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறான். சரி, ஏன்ற ஒரு ஸ்டேஷன் சொல்கிறான், நம்ம என்ன சொல்கிறான் பின்ற ஒரு ஸ்டேஷன் சொல்கிறான். சரிங்களா. ஏ ட்ரெயின் கோஸ் ஃப்ரம் A to B. ஏலேருந்து எங்கே போகுது, ட்ரெயின் வந்து எங்கே போகுது, பி ஸ்டேஷனுக்கு போகுது. சரிங்களா, போகுது. அட் என்ன ஸ்பீடு சொல்கிறான், போகும்போது என்ன ஸ்பீடு சொல்கிறான், 64 km/h என்ன சொல்கிறான், ஹார் சொல்கிறான். சரிங்களா. அண்ட் ரிட்டர்ன்ஸ் டு என்ன சொல்கிறான், ஏன் என்ன சொல்கிறான் ஸ்லோவர். அதாவது ரிட்டர்ன் வரும்போது என்னன்னா நம்ம போன ஸ்பீட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கம்மியாக தான் அவன் சொல்கிறான். ஆனால் அதை பற்றி என்ன ஸ்பீட் அவன் சொல்லலை. சரிங்களா. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்க. இஃப் இட்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் த ஹோல் ஜேர்னி இஸ் 56 km/h. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே எனக்கு ஆவரேஜ் ஸ்பீட் வந்து எனக்கு என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீட் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எனக்கு 56 km/h கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வாட் ஸ்பீட் டிட் இட் ரிட்டர்ன். அதாவது ரிட்டர்ன் ஸ்பீட் இருக்கு பார்த்தீங்களா ஸ்லோ வாட்சில், அந்த ஸ்பீட் என்ன கேட்குறாங்க. நம்ம வாங்க என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அதான் நம்மளுக்கு என்னது பேசிக் ஃபார்முலான்னு சொல்லி கொடுத்துருக்கேன், அப்படி தானே. ஸோ அப்போ என்ன ஃபார்முலா, அது ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். சரிங்களா. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார்முலா எனக்கு தெரியும். ஆவரேஜ் ஸ்பீட் வந்து நார்மலாக ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. ஸோ எனக்கு ஆவரேஜ் ஸ்பீட் அப்படின்றதுக்கு ஃபார்முலா எனக்கு என்னன்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க, 2xy / x + y. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, 2xy / x + y. எக்ஸ்னா என்னன்னா போகிறாங்க ஃபர்ஸ்ட்டு, இப்போ ஃபார் கோயிங் ஸ்பீட் வச்சுக்கோங்க, போகிற ஸ்பீட் கோயிங் ஸ்பீட் வச்சுக்கோங்க. ஒயின்ற என்ன சொல்லலாம்னா, ஒயின்ற நம்ம என்ன சொல்லலாம்னா ரிட்டர்ன் ஸ்பீட் சொல்லலாம். ஸோ ரிட்டர்ன் ஸ்பீட், புரியுதுங்களா. ஸோ எக்ஸ்ன்றது நம்மளுக்கு என்னது, ட்ரெயின் வந்து அது ஃபஸ்ட் இங்கேருந்து போகிறான்ல, ஏலேருந்து போகிறான் பார்த்தீங்களா ட்ரெயினை. ஸோ அதோட ஸ்பீட் வந்து நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். ட்ரெயின் வந்து அது பி, இது வந்து ஏ ஸ்டேஷன், இது வந்து பி ஸ்டேஷன் வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து வரதுக்கான ஸ்பீட் வந்து ஒய்னு வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ அப்போ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா தான். ஸோ இது வந்து அது ஃபார்முலாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பேசிக்ஸே நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஏற்றிக்கலாம். ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு ஃபார்முலா வந்து 2xy / x + y. எனக்கு இந்த ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு இந்த 56 கொடுத்துருக்காங்க. அது போக என்னன்னா, நான் ட்ரெயின் வந்து போகும்போது இருக்கிற ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு இந்த 64 km/h வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்றதை பார்க்கலாமா. ஸோ கவனிச்சுட்டே வாங்க. ஸோ என்ன இருக்குங்க, ஆவரேஜ் ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க 56 km/h. ஸோ என்ன வச்சுக்கலாம், 56 km/h வச்சுக்கலாம். எனக்கு 2 அப்படியே போட்டுக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு ஒய் இருக்கா. ஸோ எக்ஸ்ன்றது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி எக்ஸ்ன்றது வந்து போகிறதுக்கான ஸ்பீட். ட்ரெயின் வந்து போகும்போது என்ன ஸ்பீடில் போயிட்டு இருக்கு, நம்மளுக்கு 64 போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம என்ன வச்சுக்கலாம், நம்ம 64 வச்சுக்கலாம். இந்தியா எனக்கு அது ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி தானே அவங்க என்ன கேட்குறேன், வாட் ஸ்பீட்
டிட் இட் ரிட்டன், அதாவது ரிட்டன் ஸ்பீட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படிதானே. ஸோ ரிட்டன் ஸ்பீட் நம்மளுக்கு என்ன வரணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க சார், ஒய்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ நம்ம ஒய்னு வச்சுக்கலாம் சரிங்களா. டிவைட் பை எனக்கு நீங்க மல்டிபிள் தான் பாருங்க சரிங்களா. டிவைட் பை இருக்குன்னா எக்ஸ் பிளஸ் ஒய், அதாவது எக்ஸ் பண்ணுறது நம்மளுக்கு இந்த 64 இருக்கு பிளஸ் ஒய் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது வரைக்கும் புரியுது நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்றத பாருங்க, சிம்பிளா பண்ணி வச்சிடலாம் சரிங்களா. இப்போ என்ன இருக்குன்னு பாருங்க, இது எப்படி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுதுறேன், அடுத்தது எழுதுறேன் பாருங்க. ஸோ இப்போ நான் 56 அப்படி வச்சுக்கலாம். இந்த டேர்மை ஹோல் டேர்மை நான் இங்கே கொண்டு தானே ஆயிரும், 56 இன்ட்டு மல்டிபிள் ஆயிருமா. ஸோ 64 ப்ளஸ் ஒய்னு ஆயிரும் அப்படி தானே. சீக்வல் என்ன இருக்கு எனக்கு 2 இன்ட்டு 64 இன்ட்டு ஒய்னு இருக்கும் சரியா. கவனிங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ரெண்டு சைடு நம்ம அடிச்சு கொடுக்கலாம் அப்படி தானே. ஸோ அப்போ என்ன இருக்கு 2 இருக்கு. ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 1 2 சார் 2 இங்கே என்ன வரும் எனக்கு 28ன்னு வரும் அப்படி தானே ரைட். இந்த 28 64 அடிக்க முடியாதுன்னு பாருங்க, ஏன்னா எல்லாமே எனக்கு மல்டிபிள் தான் இருக்குது. ஸோ நான் ஒய் தான் கண்டுபிடிக்க போகிறேன், அதனால நான் சிம்ப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ 28 64 அடிச்சா எனக்கு என்ன வரும், எனக்கு 2 டேபிளே அடிங்க அவ்வளோதான். என்ன வரும் 1 2 சார் 2 4 2 சார் 8, இங்கே என்ன வரும் 3 2 சார் 6 2 2 சார் 4 சரிங்களா. அங்கே அடிச்சா என்ன வரும் எனக்கு இங்கே 7 வரும், இங்கே என்ன வரும் எனக்கு 16 வரும். ஸோ அடுத்து நம்ம அடிக்க முடியாது. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா எனக்கு 7x என்ன இருக்குது 764 ப்ளஸ் ஒய் இருக்குது. எனக்கு அங்கிட்ட என்ன இருக்குன்னா 16 இருக்குது அப்படி தானே. ஸோ 16 ஒய்ன்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. இப்போ நடுவில் ப்ளஸ் தான் இருக்குது, நடுவில் நம்மளுக்கு என்ன ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ 7 நம்ம உள்ள மல்டிபிள் பண்ணலாம். 764 மல்டிபிள் ஆகுமா. ஸோ 7 இன்ட்டு 64 ப்ளஸ் 7 இன்ட்டு ஒய்னு வரும் 7 ஒய்னு வரும். ஈக்குவல் என்ன இருக்குது எனக்கு 16 ஒய்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த 7 ஒய் எனக்கு கொண்டு போயிருக்குன்னா எனக்கு 16y minus 7y ஆகிட்டோம். ஸோ 16 minus 7y எனக்கு என்ன வரும், செப்பரேட் பண்ணுங்கள். இது ஒரு 3 அங்கே ஒரு 6 இருக்கும். ஸோ 9y இருக்கும். இங்கே என்ன இருக்குது எனக்கு 7 இன்ட்டு 64 பேலன்ஸ் இருக்குது. நான் ஒய் தான் கண்டுபிடிக்கணும், 9 டிவைட் பண்ணிக்கங்க. ஸோ 64 7 இன்ட்டு 64 ஸோ இப்போ கவனிங்க 7 இன்ட்டு 64. ஸோ 7 இன்ட்டு 64 இங்கே வச்சுக்கோங்க. ஸோ 7 இன்ட்டு 64 இருக்குது எனக்கு இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குங்க 64 ப்ளஸ் ஒய் ப்ராக்கெட் இதுதானே இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா எனக்கு 16 ஒய்ன்றது இருக்குது சரிங்களா. நடுவில் ப்ளஸ் இருக்குனால 7 என்ன பண்ணி உங்களுக்கு மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் 7 இன்ட்டு 64 ப்ளஸ் 7 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும் 16 ஒய்ன்றது கிடைக்கும். ஸோ இந்த 7 ஒய் நம்ம கொண்டு போயிடலாமா. ஸோ அப்போ என்ன இருக்கு எனக்கு 7 இன்ட்டு 64 இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குன்னா 16 ஒய் மைனஸ் 7 ஒய் நமக்கு கிடைக்கும் சரிங்களா. இப்போ நான் எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும் 16y minus 7y என்ன கிடைக்கும் எனக்கு 3 into 9y கிடைக்கும். ஸோ 9y எப்படி இருக்கணும். இப்போ 64 என்ன இருக்குங்க 7 8 என்ன இருக்கு 64 இருக்கும். நான் y தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 9 கீழே டிவைட் பண்ணிடலாம். அப்போ 7 into 64 divided by 9. ஸோ அப்போ சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு ரிட்டர்ன் ஸ்பீட் கிடைக்கும். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்கள். இது ரெண்டையுமே மல்டிபிள் பண்ணிடுங்க. 64 into 7 மல்டிபிள் பண்ணிடுங்க. சரி எப்படி சார் மல்டிபிள் பண்ணலாம், சிம்பிள் எப்படி மல்டிபிள் பண்ணலாம். 64 into 7 எனக்கு என்ன வரலாம், எப்படி போடலாம் 7 into 60 plus 4 போடலாம். அதில் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மெத்தட்லாம். டிவைட் பை 9 டிவைட் பை இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 7 வந்து முதல்ல 60 வச்சு மல்டிபிள் பண்ணுங்கள். அடுத்த என்னது 4 வச்சு மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும் 7 6 star 420 வருமா. ஸோ எனக்கு என்ன வரும், எனக்கு 420 வரும். 7 into 16 வரும் 420 வரும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் இங்கே 420 இருக்கும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும் அதே மாதிரி என்னது 7 4 star 28 சரிங்களா. 12 என்ன இருக்குது எனக்கு 96 ஈக்குவல் டு வச்சுக்கோங்க. 420 + 28 என்ன வரும் 448 வரும். டிவைட் பண்ணி இருக்கும் 9 இருக்கும் ஈக்குவல் டு 8. இப்போ 9 டேபிள் எடுங்க என்ன வரும் 4 தானே போட முடியும் இப்படி தானே. ஸோ 4 போடலாம். 4 போட்டால் என்ன ஆயிரும் 36 வருமா. 4 9 சார் 36 பேலன்ஸ் என்ன இருக்கும் 8 இருக்கும். ஸோ 8 அது 88 ஆயிருமா. 88 என்ன போடலாம் 88க்கு என்ன போடலாம் 9 என்ன போட முடியும். ஸோ 9 9 சார் 81 வரும். பேலன்ஸ் என்ன இருக்குது 7 இருக்கும். 7 வந்து 9 டேபிள் போகாது. ஸோ பாயிண்ட் வச்சு அந்த 7க்கு 0 சேர்த்துக்குவோம் அப்படி தானே. ஸோ 7க்கு 0 சேர்த்து எனக்கு என்ன வரும் என்ன டேபிள் போடலாம் 7 போடலாம். 7 9 சார் 63 போடலாம். ஸோ அப்படி தானே. ஸோ எனக்கு 7 9 சார் 63 போடலாம். சரி ரைட்டு. பேலன்ஸ் என்ன இருக்கும் அகைன் 7 தான் இருக்கும். ஸோ அகைன் என்ன வரும் 7 9 சார் 66 வரும். 7 9 சார் 63 வரும். பேலன்ஸ் 7 எனக்கு போயிட்டே தான் இருக்கும். ஸோ எனக்கு ஆன்சர் வந்து என்னன்னா 49.77 போயிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ எனக்கு ஒய் என்ன கிடைக்குன்னா 49.77 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான். சரிங்களா. எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது 49 கிடைக்குது. ஆன்சர் வந்து 49.77
49.77 km/h நமக்கு கிடைக்குது. ஸோ அதான் ஆன்சர். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்குன்னா எனக்கு 49.77 தான் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? நம்ம ஆன்சர் வந்து இந்த 49.77. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் என்ன பார்க்க போகிறோம்னா a train running at 7/11 of its own speed reached a place in 33 hours. 33 ஹவர்ஸில் வந்து என்னது ஒரு ட்ரெயின் வந்து மூவ் ஆகி நம்மளுக்கு ஒரு பிளேஸ் வந்து ரீச் ஆக சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா how much time could be saved if the train runs at its own speed. அதாவது அதோட ஒரிஜினல் ஸ்பீடில் ரன் ஆகும்போது எனக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆகும் அப்படின்றத சம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். என் ட்ரெயின் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா 7/11 of its ஓன் ஸ்பீடில் ரன் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் சொல்லிட்டாங்க. ஸோ இதை எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, அதாவது ஒரிஜினல் ஸ்பீடில் ரன் ஆகும்போது எவ்வளோ டைம் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன வழின்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கு ஃபார்ம் என்ன கொடுத்துருக்கேன், ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயினாலே உங்களுக்கு பேசிக் ஃபார்ம் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு என்ன ஃபார்மில் பார்த்துருக்கோம், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்ன்றதை நம்ம பார்க்கலாம். சரி ரைட் சார். இப்போ நல்லா பாருங்கள், எனக்கு ட்ரெயின் வந்து இந்த ஸ்பீடில் போகுது, பட் எல்லாமே சேம் டிஸ்டன்ஸ் தான் ரெண்டுமே. பாருங்களேன், எனக்கு ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதில் டிஸ்டன்ஸ் ஃபார்ம்ல சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வரும், அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும், டைம் மல்டிபிள் பண்ணுமா என்ன வரும், எனக்கு ஸ்பீட் இன்ட்டு டைமு. ஸோ தான் கிடைக்கும். அவங்க ரெண்டுமே என்ன சொல்கிறாங்க, டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னன்னா டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னது சேமு, அப்படி தானே, டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ரெண்டுமே சேம் தானே. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க பாருங்க, ஃபஸ்ட்டு எதில் எடுக்கணும்னா அது ஸ்பீடு, டிஸ்டன்ஸ்க்கு என்ன பக்கம் போட்டுக்கலாம், நம்ம ஸ்பீட் இன்ட்டு டைம் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ்க்கு என்ன பக்கம் போட்டுக்கலாம், நம்ம ஸ்பீட் S2 இன்ட்டு T2 போடலாம். சரிங்களா? நம்ம S1 T1 ஒரு கண்டிஷன் வைஸ் போய் அது மொஸ்ட் ரன் ஆகுது பார்த்தீங்களா, அதை வச்சுக்குவோம். அதுக்காக நான் ஒரிஜினல் ஸ்பீடை வச்சுக்குவோம். சரிங்களா? நான் ஒரிஜினல் ஸ்பீட் என்ன வச்சுக்கிறேன், எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஒரிஜினல் ஸ்பீட் என்ன வச்சுக்கிறேன், நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். லெட் ஒரிஜினல் ஸ்பீடு வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறோம். ஸோ ஒரிஜினல் ஸ்பீடு வந்து கண்டிப்பாக எக்ஸ்னு இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து S1 T1 ஃபஸ்ட் கண்டிஷன் வச்சுக்கிறேன். அப்படி தானே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு இப்போ எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஒரிஜினல் ஸ்பீடோட என்ன இதில் எந்த ஸ்பீட் ரன் ஆகுதான். ஸோ இந்த 7/11 அப்படின்ற ஸ்பீடில் வந்து ரன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன மீனிங் இருக்குது, இப்போ எனக்கு S1 என்ன வச்சுக்கலாம், நம்ம 7/11 ஆஃப் த ஒரிஜினல் ஸ்பீட் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ S1 என்ன பண்ணலாம், 7/11 எக்ஸ் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. ஸோ 7/11 எக்ஸ் இன்ட்டு டைம் ஒன்று. அப்படி 7 அந்த ஸ்பீட் நம்மளுக்கு ரன் ஆகும்போது எப்போ போய் நம்மளுக்கு ரீச் ஆக சொல்கிறான், 33 ஹவர்ஸில். அப்படி தானே பாருங்க, என்ன கொடுத்துருக்கான், 33 ஹவர்ஸ் தான் கொடுத்துருக்கான். ஸோ 33 ஹவர்ஸ் தான் வந்து. ஸோ அப்போ 33 நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், ஸோ 33 சீக்வல் இங்கே என்ன இருக்குது, S2 இன்ட்டு T2 இருக்கா. S2 வந்து நம்மளது ஒரிஜினல் ஸ்பீட். அப்படி தானே. ஸோ ஒரிஜினல் ஸ்பீட் நம்ம என்ன வச்சுக்கலாம், எக்ஸ்னு வச்சுக்கலாமா. ரைட். இந்த ஒரிஜினல் ஸ்பீட் ரன் ஆகும்போது எவ்வளோ டயத்தில் வந்து டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறது நம்மளுக்கு இந்த T2. ஸோ இந்த T2 அப்படியே வச்சுக்கோங்க. நான் D2 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ D2 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் கீழே கொண்டு போயிருங்க. அப்போ என்ன ஆயிரும், 7/11 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 33 டிவைட் பண்ண வந்துடும், இது எக்ஸ் வந்துடும். சரிங்களா? இந்த எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிடும். இது ரெண்டையும் சால்வ் பண்ணி என்ன வரும், 1/11 = 11, 3/11 = 33. ஸோ அப்போ D2 எனக்கு என்ன கிடைக்கும்னா, எனக்கு என்ன கிடைக்கும், 7 3 = 21 கிடைக்கும். 21 ஹவர்ஸ். T2ன்றது என்ன சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு சார், இப்போது அதாவது ஒரிஜினல் ஸ்பீடில் ரன் ஆகும்போது எனக்கு என்ன ஸ்பீடில் என்ன எத்தனை மணி நேரத்தில் எனக்கு அந்த டிஸ்டன்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிக்குமா, எனக்கு 21 ஹவர்ஸில். சரிங்களா? இப்போ நம்ம D2 கண்டுபிடிச்சோம். ஆனால் அவங்க கேட்குற என்ன கேட்குறாங்க, எவ்வளோ டைம் வந்து எனக்கு சேவ் ஆகும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ 2 டைம் நம்ம என்ன செப்பரேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சு. இப்போ டைம் சேவ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டைம் சேவ் எப்படி கண்டுபிடிக்கிறத பாருங்கள். ஸோ நம்மளுக்கு டைம் சேவ் என்னென்னா, ஆரம்பத்தில் இந்த 7/11 ஸ்பீட் அப்போ எவ்வளோ கூடுதலான ஸ்பீட் கூடுதலான டைம் எடுத்துக்கிறோம், அதாவது கம்மியான ஸ்பீடு தான் அது. ஸோ 33 ஹவர்ஸ் எடுத்துச்சு. ஒரிஜினல் ஸ்பீடப்போ எவ்வளோ டயத்தில் வந்து கம்ப்ளீட் பண்ணுன்றதை நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அதை அப்படியே செப்பரேட் பண்ணலாம். 33 - 21. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 3ல் 1 போச்சுன்னா எனக்கு 2, 3ல் 2 போச்சுன்னா எனக்கு 1. ஸோ 12 ஹவர்ஸ். அப்போ எவ்வளோ டைம் நம்ம சேவ் பண்ண முடியும், 12 ஹவர்ஸை நம்ம சேவ் பண்ண முடியும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன, நம்மளுக்கு இந்த 12 தான் நம்மளுக்கான ஆன்சர். 12 தான் நம்மளுக்கான ஆன்சர். சரிங்களா? ஸோ சும்மா எனக்கு புரியுதா. ஸோ நம்மளுக்கு ஸ்பீடு கொடுத்துருந்தாங்க. அதாவது எனக்கு ஆரம்பத்தில் வந்து எனக்கு 7/11 ஸ்பீடு ரன் ஆகுது. ஸோ அப்படி ரன் ஆகும்போது எவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன்னா எனக்கு இந்த 33 ஹவர்ஸ்ன்றது எடுத்துக்குது.
சரிங்களா. ஸோ அந்த ஸ்பீடு அந்த அவ்வளோ மணி நேரம் எடுத்துக்கிறது ஒரு டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறது. இதே வந்து எனக்கு ஒரிஜினல் ஸ்பீடில் அது ஒரு டைம் எடுத்துக்கிறோமா, இப்படி ஒரிஜினல் ஸ்பீடில் ரன் ஆகும்போது எனக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆகுது அப்படின்றதான் கேட்டுருக்காங்க. ஸோ அதான் நம்ம சால்வ் பண்ணி காமிச்சோம். சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு என்னது 12 hours தான். சரிங்களா. நெக்ஸ்ட் டைம் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன இருக்குன்னு பாருங்க. A train traveled from Delhi to Agra and back in a certain time at the rates. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ரேட்டுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்களா. ரேட்டுன்னு கொடுத்தாலே கண்டிப்பாக அது ஆவரேஜ் ஸ்பீட் தான் அந்த மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு ரேட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அட் த ரேட் ஆஃப், அப்போ போகிறதுக்கும் வர்றதுக்கும் சேர்த்தே கொடுத்தனால இது நம்ம ஆவரேஜ் ஸ்பீடாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து என்ன பாருங்க, பட் இஃப் த ட்ரெயின் ஹேட் ட்ராவல்ட் ஃப்ரம் Delhi to Agra at a rate of 80 km/h and back to Delhi at a rate of 40 km/h அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வந்து ஒரிஜினலாக போகும்போது என்ன சொல்றாங்கன்னா, போகும்போது எனக்கு 80 km/h ஆகுது, வரும்போது எனக்கு என்ன ஆகுது, எனக்கு 40 km/h ஆகுது அப்படின்றதுலாம் ஸ்பீட்லாம் போயிட்டு வருதுன்னு சொல்றாங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஆரம்பத்தில் போச்சு பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு அதிகமான டைம் எடுத்துக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா it would have tax another 1 hour longer. It would takes 1 hour longer. 1 மணி நேரம் எனக்கு அதிகமாக எடுத்துக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பாருங்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டெல்லி டு ஆக்ரா. ஸோ டெல்லிக்கும் ஆக்ராவுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸாக கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. சரிங்களா. நான் எப்பயும் சேமாக சொன்னது தான், சேம் ப்ராப்ளம் தான் போகிறேன் பாருங்க. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு எனக்கு டிஸ்டன்ஸ் பை டைம் தான். ஸோ அந்த தான் பேஸ் ஃபார்முலா. ஸோ எல்லாத்துலேயுமே எழுதிக்கோங்க, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். சரிங்களா. இதில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்படி தானேப்பா, எனக்கு ஆரம்பத்தில் கொடுத்தது ஒரு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து ஆக்சுவலாக என்ன ஸ்பீடில் ரன் ஆகுது, போகும்போது எவ்வளோ ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, 80 கொடுத்துருக்காங்க. 80 தானே கொடுத்துருக்காங்க. வரும்போது எவ்வளோ ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு 40 கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ அப்போ அவங்க போகும்போது வரும்போது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வச்சு ஒரு ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாமா. ஸோ ஆவரேஜ் என்ன கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்குன்னா, நான் ஸ்பீடு கரெக்டாக எழுதுறேன் பாருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 40 km/h, இந்த 40 km/h எனக்கு ரன் ஆகும்போது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ரெண்டுமே எனக்கு டைம் தான் கொடுத்துருக்கேன். டிஃபரன்ஸ் இன் டைம் தான் எனக்கு 1 hour கொடுத்துருக்கேன். ஸோ டைம் வச்சு அது வரும். அப்போ டைம் ஈக்குவல் டு ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுப்பா, டைம் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா வரும், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு வரும். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு வரும். ஸோ நான் எப்படி எழுதுறேன்றதை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இது ரெண்டுக்கு நம்ம அதாவது போகிறாங்கல்ல, டெல்லியிலேருந்து ஆக்ரா போகும்போது ஒரு ஸ்பீடு கொடுத்துருக்கான், ஆக்ராலேருந்து திருப்பி டெல்லி வரும்போது என்ன கொடுத்துருக்கான், 40 km/h கொடுத்துருக்கான். அப்படி தானே. ஸோ அதுக்கு முதல்ல நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடித்தா ஃபார்முலா ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஆவரேஜ் என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன், 2xy divided by x plus y. அப்படி தானே. ஸோ 2 into x இருக்குது, எனக்கு 80 இருக்குது. ஒய்னா அது ரிட்டர்ன் ஸ்பீட் எனக்கு என்ன இருக்குது, 40 இருக்குது. ஸோ 40 divided by x plus y. அப்போ 80 plus 40. சரிங்களா. இப்போ ஆவரேஜ் என்ன வருதுல்ல, பண்ணுங்க என்ன வரும், 2 into 80 என்ன வரும் எனக்கு, இரண்டே மல்டிபிள் பண்ணுங்க, 8 4 32. அப்படி தானே. ஸோ 32 2 into 3200 டிவைட் பை என்ன இருக்கும், 120 இருக்கும். அப்படி தானே. ரெண்டு சால்வ் பண்ணுங்க, என்ன வருங்க, ஏன் அடிச்சு கொடுத்தா 960 வருமா, ஏன் அடிச்சு கொடுத்தா என்ன வரும், 322 டிவைட் அடிச்சு கொடுத்தா என்ன வரும், 3 2 6 என்ன வரும், 16 2 32 160 வரும். அப்படி தானே. ஸோ 160/3 கிடைக்குது எனக்கு ஆவரேஜ். ஆவரேஜ் எனக்கு என்ன கிடைக்குது, 160/3 கிடைக்குது. நம்ம ரெண்டு ஸ்பீட் வச்சு கண்டுபிடிக்கிற ஆவரேஜ் கிடைக்குது, 160/3 கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்றதை பாருங்க. ஸோ கவனிங்க. ஸோ எனக்கு ரெண்டு டைமு இந்த 2 டைம் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்னது 1 hour. அந்த 1 hour தான் லாங்காக கொடுத்துருக்கான். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம என்ன எடுக்கணும், டைம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன் எனக்கு, ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்கேன் எனக்கு, ஸோ 40 km/h கொடுத்துருக்கேன். அப்போ இதுக்கு நம்ம டைம் எடுக்கணும். டைம் எப்படி, டைம் ஃபார்ம் ஆனது நம்மளுக்கு டைம் ஃபார்ம் ஆனது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. ஸோ நான் ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன், சிங்கிள் டிஸ்டன்ஸாக எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு தடவை டிஸ்டன்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடு போடலாம். ஸோ சிங்கிள் டிஸ்டன்ஸ் பை 40. அதே மாதிரி இதுக்கு எனக்கு சிங்கிள் டிஸ்டன்ஸ் போடலாம். இது எதோட ஆவரேஜ், அவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கு வர ஸ்பீடு கொடுத்தாங்களா அதோட ஆவரேஜ். ஸோ அதுக்கும் அது நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு போடலாம். டிஸ்டன்ஸு அதோட ஆவரேஜ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 160/3 நம்ம கண்டுபிடிச்சோம். சரிங்களா. இதனால ஆரம்பத்தில் அவங்க ஒரு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க, அதோட எனக்கு என்னது டைம் டேக்கன்.
இதனாலனா அவங்க 2 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக போகிற ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, 2 ஸ்பீடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட டைம் டேக்கன் ரெண்டையும் நம்மளுக்கு 2க்குள்ள வித்தியாசம் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த 1 hour உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கும், இது வந்து என்ன இருக்கு எனக்கு d/14 இருக்கும், மைனஸ் இந்த 3 மேலே வருமா. ஸோ என்ன இருக்கும் 3d/ எனக்கு என்ன இருக்கும் 116 இருக்கும், = 1. ஸோ இப்போ எனக்கு எல்சிஎம் எடுக்கணும், எனக்கு இங்கேயும் கொண்டு என்ன 160 கொண்டு வந்துட்டேன்னா எனக்கு ஈஸியாக முடியும். அப்போ இங்கே 160 கொண்டு என்ன பண்ணுவேன், மேலே கீழே 4 ஆல் மல்டிபிள் பண்ணுவேன். ஸோ எனக்கு d/40 இருக்குது. ஸோ இன்டர் அது மேலே கீழே அது 4 ஆல் நான் மல்டிபிள் பண்ணலாம். மைனஸ் இங்கே என்ன இருக்கும் 3d/160 = 1. சரிங்களா? ஸோ அப்போ பாருங்கள் என்ன வரும், எனக்கு d/ எனக்கு என்ன வரும் 160, அதாவது 4 × d என்ன வரும் 4d மாதிரி இருக்கு, மைனஸ் 3d/ என்ன வரும் எனக்கு 160 = 1. சரிங்களா? பேஸ் ஏமா இருக்கா. ஸோ பவரை கொடுக்கலாமா. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன வரும்ன்றதை பாருங்க. ஸோ எனக்கு என்ன வரும் பாருங்க, இங்கேயும் 160 இங்கேயும் 160. ஸோ நம்ம காமன் என்ன போட்டுக்கலாம், நம்ம ஒரு 160 போட்டுக்கலாம். கீழே மேலே என்ன இருக்கும் 4d - 3d, ஒரு d தான் வருமா. சீக்கிரம் எனக்கு என்ன ஆன்சர் இருக்கும் 1 இருக்கும். இப்படி தானே இங்கே பேஸ் இங்கே காமனாக இருக்குப்பா. ஸோ காமனாக போட்டேன், மேலே அப்படியே அடிஷன் பண்ணுறேன். 4d - 3d எனக்கு வந்து அது ஒரு d தான் வரும், = 1 இருக்கும். அப்போ d = எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 160. ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் டெல்லி டு ஆக்ரா எனக்கு என்ன ஆன்சர் எனக்கு 160 கிலோமீட்டர் வருது. சரிங்களா? ஸோ எனக்கு என்ன இருந்தால் 160 கிலோமீட்டர் தான் எனக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன சம் பார்க்க போகிறோம்னா 5th சம் பார்க்குறோம். ஸோ 5th சம்மில் நம்ம என்ன பார்க்கணும்னா, நம்ம ஆல்ரெடி 4 சம் பார்த்துட்டோம். ஸோ அந்த பேசிக்ஸ் ஃபார்முலாஸும் பார்த்தோம். அப்படியே ஸோ 5th சம் என்ன இருக்குன்றதை பாருங்கள். ஸோ 5th சம் என்ன இருக்குன்னா, a train covers a distance between station A and station B in 45 minutes. Same thing, if the speed of the train is reduced by 5 km/h. அதாவது வந்து ஸ்பீடு வந்து அந்த செகண்ட் கண்டிஷனில் ஸ்பீடு வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகுது. எனக்கு எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதுன்னா, எனக்கு 5 km/h அப்படின்றது மாதிரி ரெடியூஸ் ஆகுது. Then the same distance is covered in 48 minutes. The distance between station A and B is என்னன்றதை பார்க்கலாம். சரிங்களா? அவங்க என்ன கொடுத்து என்ன கேட்குறான்னு பாருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் கேன்சர் என்ன கொடுத்துருக்கான், A ஸ்டேஷன்லேருந்து B ஸ்டேஷன் போகிறதுக்கு எனக்கு 40 minutes ஆயிருக்கு. அதே போல தான் எனக்கு செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்றோம்னா, ஸ்பீடு வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஆரம்பத்தில் வந்து நார்மல் ஸ்பீடில் போகும்போது எவ்வளோ டைம் எடுத்துக்கிறான், எனக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்கன்னா 45 minutes எடுத்துக்கிறாங்க. அப்படி தானே? ஸோ எனக்கு எவ்வளோ எடுத்துக்கிறாங்கன்னா 45 minutes. சரிங்களா? செகண்ட் கண்டிஷன் வந்து ஸ்பீடு என்னது 5 km ரெடியூஸ் பண்ணுறாங்க. ரெடியூஸ் பண்ண எனக்கு எவ்வளோ எடுத்துக்கிறாங்க, தி சேம் டிஸ்டன்ஸ். ரொம்ப முக்கியமான வார்த்தை நம்மளுக்கு, த சேம் டிஸ்டன்ஸ் இஸ் கவர்ட் இன் 48 minutes. Then find the distance between station. அப்போ சேம் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க, ஆனால் என்ன கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க, அதே டிஸ்டன்ஸாக கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ஸோ எப்படி சார் கண்டுபிடிக்கலாம், அப்போ நான் நல்லா கவனிங்க. சிம்பிளிஃபைடாக நம்ம பண்ணலாம் பாருங்க. நம்மளுக்கு பேசிக் ஃபார்முலா நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க, நம்மளுக்கு ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பண்ண பார்த்துருக்கோம், நம்ம டைம்ன்றதை பார்த்துருக்கோம். அப்படி தானே பார்த்துருக்கோம். இப்போ எனக்கு இது எதில் டிஃபர் ஆகுது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் எனக்கு ஸ்பீடு ஒரிஜினல் ஸ்பீட் இருக்குது, அடுத்து என்ன டிஃபர் ஆகுது, எனக்கு ஸ்பீடு தான் டிஃபர் ஆகுது. என்ன கொடுத்துருக்காங்க, எனக்கு 5 km/h வந்து ஸ்பீட் ரிடக்ஷன் ஆகுதுன்னு சொல்லியிருக்கான். அப்போ ஒரு மீனிங் என்ன கண்டுபிடிச்சலாம் பாருங்களேன், ஸ்பீட் 1 மைனஸ் ஸ்பீட் 2 கழிச்சா எனக்கு என்ன ஆன்சர் வரும், எனக்கு 5 தானே வரும். ஆமாம் இல்லையா? எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்பீடு எனக்கு 5 அதிகமாக இருக்கும், செகண்ட் என்ன எனக்கு 5 குறையுது. அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எனக்கு என்னவா இருக்கும், எனக்கு 5 தான் இருக்கும். ஓகே தானே? இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியல. ஸோ நெக்ஸ்ட் என்ன ரெஃபர் பண்ணோம், இப்போ ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா வரும், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன போட்டுக்கலாம் நம்ம, ஸோ டிஸ்டன்ஸ் பை டைம்ன்றது நம்ம போட்டுக்கலாம். அதே போல் செகண்ட் டைம் என்ன போட்டுக்கலாம், நம்ம டிஸ்டன்ஸ் பை டைம்ன்றது போட்டுக்கலாம். இதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நமக்கு 5ன்றதை பார்த்தோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னது பாருங்க, எனக்கு ரெண்டுமே பாருங்க சேம் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு. ஸோ அப்போ நம்ம d1 d2 எழுத தேவையில்லாம என்ன இருக்கலாம், சேம் d எழுதிக்கலாம். ஸோ d/t1 மைனஸ் d/t2 is equal to 5. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இதுலேயும் டி தான் இருக்கு, இதுலேயும் டி தான் இருக்கு, அந்த டி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி தானே? ஸோ டி வந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. பேலன்ஸ் என்ன இருக்கும், 1/t1 மைனஸ் 1/t2 அப்படின்றது. சரிங்களா? ஸோ இப்போ சிம்பிளாக நம்ம பண்ணலாம் பாருங்க. இப்போ எல்சிஎம் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும், இது மேலே எங்கேயும் மல்டிபிள் பண்ணுமா. ஸோ t2 தூக்கி இங்கே மல்டிபிள் பண்ணுவேன், t1 தூக்கி மல்டிபிள் பண்ணுவேன். அப்படி தானே? நம்மளுக்கு ரெண்டுமே ஆன்சர் இருக்குது. ஸோ நம்ம ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ணி செய்யலாம், இல்லைனா நம்ம சிம்பிளை பண்ணி கூட செய்யலாம். ஸோ எப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ முதல்ல சிம்பிளை நான் சப்ஸ்டிட் பண்ணியிருந்தேன். இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், டி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டி அப்படியே வச்சுக்கோங்க.
1 by t1 என்ன இருக்கு t1 அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது ஒரிஜினல் ஸ்பீடில் ரன் ஆகும். ஸோ ஒரிஜினல் ஸ்பீடில் ரன் ஆகும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது எனக்கு இந்த 45 மினிட்ஸில். சரிங்களா? ஸோ அப்போ 45 மினிட்ஸ் எதில் இருக்கு நம்மளுக்கு மினிட்ல இருக்கு, ரொம்ப முக்கியம். மைனஸ் அடுத்தது செகண்ட் கண்டிஷன் டைம் என்னது 48 மினிட்ஸ். ஸோ 48 சீக்கிரம் என்ன இருக்கு எனக்கு 5. சரிங்களா? எனக்கு இது அதில் இருக்கு, எனக்கு மினிட்ல இருக்கு. பட் இந்த 5 என்ன இருக்கு எனக்கு பாருங்க எதில் இருக்கு 5 km/h. ஸோ அப்போ நம்ம என்னன்னா நல்லா கவனிங்க, எனக்கு இது என்ன இருக்குன்னா ஹார்ல இருக்கு, அப்படிதானே km/h இருக்கு. ஸோ ஹவர்ல நம்ம என்னன்னா இங்கே நம்மளுக்கு என்ன இருக்கு மினிட்ல இருக்கு. ஸோ நம்ம இதை என்ன மாற்றணும், நம்ம ஹவரா மாற்றணும். எப்படி சார் ஹவரா மாற்றுறது, மினிட்டா ஹவரா மாற்றுறது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு டிவைடட் பை 60 போடுவோம். ஸோ எனக்கு என்ன இருக்குன்னா வெளியே டி வந்து காமனாக தான் இருக்கு. ஸோ டி 1 by 45 டிவைட் பை 60 போடுறோம். சரிங்களா? அதே போல இங்கே மைனஸ் 1 by 48 டிவைட் பை 60 போடுறோம். சரிங்களா? சீக்கிரம் என்ன இருக்கு எனக்கு 5. ஸோ இப்போ 60 வந்து மேலே இந்த டைம் மொத்தம் மேலே கொண்டு என்ன ஆயிரும் 60 மேலே போகும், 45 கீழே தான் இருக்கும். அதே போல இங்கே என்னது மேலே கொண்டு 60 மேலே கொண்டு 60 மேலே போயிடும், 40 கீழே தான் இருக்கும். அப்போ என்ன இருக்கும் டி 60 டிவைட் பை 45 இருக்கும். இங்கே என்ன இருக்கும் 60 divided by 48 equal to 5. சரிங்களா? இப்போ இங்கேயும் 60 இருக்கு, இங்கே 60 வெளியே காமன் எடுத்துருங்க. அப்போ டி இன்ட்டு எனக்கு 60 இருக்கும். மீது என்ன இருக்குங்க 1 by 45 minus 1 by 48 equal to 5. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன பண்ணுறதோ சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சோம், இதான் கண்டுபிடிச்சோம், நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்படி தானே? ஸோ நம்மளுக்கு என்ன இருக்குது டி இன்ட்டு 60 இருக்குது, வெளியே இருக்குது. இப்போ நம்ம எல்சிஎம் தான் நடப்போம். அந்த 48 இங்கே மல்டிபிள் பண்ணுவோம், 45 இங்கே ஆல்ரெடி ஒன்று இருக்குது, அப்படி தானே? 45 இங்கே மல்டிபிள் பண்ணுவோம், கீழே என்ன ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி எழுதுவோம். ஸோ அப்போ என்ன மல்டிபிள் பண்ணி என்ன வரும் 48 மைனஸ் 45 டிவைடட் பை என்ன இருக்கும் 45 இன்ட்டு 48 இருக்கும், ஈக்குவல் டு 5. சரிங்களா? இப்போ என்ன இருக்கு பாருங்க டி இன்ட்டு 60 இன்ட்டு 48 minus 45 வரும் 3 வரும், கீழே என்ன இருக்கும் எனக்கு 45 இன்ட்டு 48 இருக்கும், ஈக்குவல் டு என்ன இருக்கு 5 இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம என்னது சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் 3 டைப் அடிக்கலாம். அடிங்க என்ன வரும், முதல்ல 12 டைப் அடிக்கலாம் பாருங்க. 4 12s are 48, 5 12s are 60 is equal to 5 ஒன்று இருக்கு, அப்படி தானே? சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்றதை பாருங்க. அகைன் என்ன பண்ணலாம், இங்கே 5 தானே இருக்கு. ஸோ இந்த 5ஐயும் 45 அடிக்கலாம், என்ன வரும் 9 வருமா, 9 3s are 45. அதுக்கடுத்து 3ஐயும் இந்த 9 8s are 3 3s are 9. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும், இந்த 3 4 மட்டும் தான் இருக்கும். அப்போ இந்த பேலன்ஸ் இங்கே டி இருக்கு, அவ்வளோதான் இருக்குது. அப்போ என்ன இருக்குது டி டிவைட் பை என்ன இருக்கும் எனக்கு இந்த 4 3s are 12 இருக்கும், ஈக்குவல் டு 5 இருக்கும். அப்போ டி ஈக்குவல் டு என்ன இருக்கும் எனக்கு 12 into 5 ஆயிருமா. இப்போ 12 into 5 என்ன வரும் 5 12s are 60. அப்போ எனக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளாட் என்னது ஸ்டேஷன்ஸ் ஏ அண்ட் பி எனக்கு என்ன கிடைக்குது 60 கிலோமீட்டர். சரிங்களா? அப்போ எனக்கு ஆன்சர் என்னது டிஸ்டன்ஸு 60 கிலோமீட்டர். எனக்கு இந்த 60 கிலோமீட்டர் தான் எனக்கு ஆன்சர். சரிங்களா? ஸோ எனக்கு 60 கிலோமீட்டர் தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன இருக்குன்றதை பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன இருக்குன்னா, a 420 meter long train crosses a pole in 70 seconds. What is the speed of the train? சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரெயினோட லென்த்து கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ வந்து ஒரு போல் வந்து கிராஸ் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க 70 செகண்ட்ஸில். வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் கேட்குறாங்க, அதாவது ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கணுன்றத பாருங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன எடுத்துக்குவோம், ஸ்பீட் சிம்பிள் ஃபார்முலா. நம்மளோட ஸ்பீட் சீக்கிரம் என்ன பண்ணிருக்கோம் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம்ன்றது நம்ம பார்த்துருக்கோம், அப்படி தானே? சரி, இவங்க ஸ்பீடு தான் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க, அப்படி தானே? ஸோ ஸ்பீடு கண்டுபிடிக்க என்ன வேணும் எனக்கு, டிஸ்டன்ஸ் வேணும், அதுமாதிரி என்ன வேணும் எனக்கு டைம் வேணும். டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு எனக்கு பாருங்களேன், டிஸ்டன்ஸ் என்ன இருந்தது ஆக்சுவலாக வந்து ட்ரெயினில் வந்து டிஸ்டன்ஸ் ஆனது லென்த் ஆஃப் த ட்ரெயின் தான் எனக்கு என்னது எனக்கு டிஸ்டன்ஸ் டிவைட் பை என்ன வரும் எனக்கு டைம். இங்கே வந்து எனக்கு ஸ்பீட் தான். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் த ட்ரெயின் நமக்கு என்ன இருக்குது 420 மீட்டர். ஸோ நம்மளுக்கு இந்த 420 அப்படி போட்டுக்கலாம், டிவைடட் பை டைம் என்ன இருக்குது நம்மளுக்கு 70 செகண்ட்ஸ். ஸோ 70. அப்போ இது எதில் ரிலேட் கேட்குது நம்மளுக்கு மீட்டரில் இருந்துச்சு, 420 தானப்பா மீட்டரில் இருந்துச்சு, தான் எனக்கு செகண்ட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு என்ன ஸ்பீடு வந்து எதில் கேட்டிருக்கேன், எல்லாருமே இதில் இருக்குது பாருங்களேன், மீட்டர் பர் செகண்டில் இருக்குது பாருங்கள். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பாருங்கள். இப்போ என்ன வரும் நமக்கு 0 0 கேன்சல் ஆகிடும், 70 படிங்க என்ன வரும் 6 7s are 42 தானே.
ஸோ கேன்சல். அப்போ ஆன்சர் எனக்கு என்ன வருது 6 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் ஸ்பீட். ஸோ ஸ்பீட் எனக்கு என்ன கிடைக்குது 6 மீட்டர் பர் செகண்ட். ஸோ எனக்கு 6 மீட்டர் பர் செகண்ட் தான் ஆன்சர். சரிங்களா?